ஹலோ ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வீடியோவில் ஒரு குட் நியூஸ் இருக்கு. இப்போ நம்ம எங்கே போறோம்னா அந்த குட் நியூஸ்க்காக தான் போகிறோம். போகும்போதே சன்செட்டை பார்த்துக்கிட்டே போயிட்டு போயிட்டு இருக்கும்போது அவ்வளோ அழகா இருந்துச்சு. அந்த வேப்பம்பட்டு பிரிட்ஜுக்கு மேலே போகும்போது ஒரு மாதிரி சில்லுன்னு காற்று அடிச்சுது. ஏன்டா ஈவினிங் மழை வரா போலே இருந்துச்சு. ஸோ சில்லுன்னு காத்தடிச்சுட்டு சூப்பரா இருந்துச்சு. நம்ம என்ன குட் நியூஸ்க்காக போறோம்னா, நம்ம சத்யாவுக்காக தான் போறோம். சத்யாவால புதுசா மொபைல் எடுக்க போறோம். இப்ப நம்ம ஏன் மொபைல் எடுக்க போறோம் அப்படின்னா, அந்த விஷயத்த நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். நம்ம இந்த மொபைல் தான் எடுத்திருக்கோம். விவோ Y400. எனக்கு இந்த மொபைல் புடிச்சிருந்தது. அவருக்கும் இந்த மொபைல் புடிச்சிருந்து. எங்களுடைய பட்ஜெட்க்கு ஓகேவா இருந்துச்சு. இந்த மொபைல் எடுத்துட்டு பாப்பா ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தா. கடைய சுத்தி, சுத்தி, சுத்தி வந்துகிட்டு இருந்தா. ஒரு வழியா மொபைல் எடுத்து முடிச்சாச்சு. மொபைல் நான் தான் பிரிச்சேன். மொபைல் ஃபர்ஸ்ட் எனக்கு பிரிக்கவும் தெரியல. கொஞ்சம் முழிச்சுட்டு இருந்தா. அப்புறம் வந்து சிசர் குடுத்தாங்க. அப்புறம் நான் கத்தி வச்சு லைட்டா எடுத்து பிரிச்சேன். மொபைல் பிரிக்கிற வரைக்கும் ஓகே. ஆனா எனக்கு பிரிச்சுட்டு அது எனக்கு எடுக்கவே தெரியல. அதுக்கப்புறம் கடையில இருக்கவங்க தான் சொல்லிக் குடுத்தாங்க. அவங்க சொல்லிக் குடுத்தது போலயே நான் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். மொபைல் இந்த மாரி எடுக்கதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி எனக்கு மொபைல் எடுக்கும்போதே இத மாரி தான் செம்மையா பல்ப் வாங்குனேன். பட் அதே பல்ப் அங்க வாங்கக்கூடாதுன்னு நெனச்சேன். பட் நல்லாவே பல்ப் வாங்குனேன். மொபைலுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸா ஒரு நெக் பேண்ட் ஒண்ணு குடுத்தாங்க. போட். பட் நம்ம வாய் சும்மா இருக்குமா? நம்ம ஒண்ணு வாங்குனா ஒண்ணு ஃப்ரீங்கிற மாரி எனக்கு போட் குடுத்தா எனக்கு அதுவும் குடுங்க. அப்படி சொல்லிட்டு நான் இன்னொரு ஹெட்ஃபோனும் கேட்டு வாங்கிக்கிட்டேன். வாங்கி முடிச்சுட்டு நம்ம சத்யாவிலருந்து வெளியில வந்தாச்சு. இப்போ பாப்பா தொல்ல தாங்க தாங்க முடியல. சரி ஓகே ஒரு ஜூஸ் ஷாப் கூப்பிட்டு வந்திருந்தோம். அவ நான் மேல தான் நிப்பேன் அப்படி சொல்லிட்டு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்தா. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மோமோஸ் வந்துச்சு. எனக்கு மோமோஸ்னா ஏன் பிடிக்கும்லாம் எனக்கு தெரியாது. பட் நான் ஒரு 2 இயர்ஸா தான் அடிக்ட்டா இருக்கேன். எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் மோமோஸ் இருக்கா? மோமோஸ் இருக்கா? அப்படிதான் கேட்குறா. அது ஏன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லுங்க. அப்புறம் சிக்கன் ரோல் வாங்குனேன். சிக்கன் ரோல் வந்து நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். ரொம்ப ரேரா சாப்பிடுவேன். பாப்பாக்கு நாங்க வந்து இது மாரி ஃப்ரைட்லாம் வாங்கி குடுக்க மாட்டோம். அதனால ஜூஸ் மட்டும் வாங்கி குடுத்தா, அவ ஜூஸ் சூப்பரா குடிச்சுக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வேப்பம்பட்டுலருந்து வேதா அத்தோ கடைன்னு ஒண்ணு இருக்குங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அங்க போயிட்டு எக் ஒண்ணு வாங்கிட்டு சூப்பரா ஜாலியா சாப்பிட்டு முடிச்சேன். சாப்பிட்டு முடிச்ச உடனே எனக்கு அந்த கடையிலே வந்து சூப் ரொம்ப பிடிக்கும். வாழைத்தண்டு சூப் சூப்பரா இருக்கும். அதே மாரி சூப்பும் வாங்கிட்டு குடிச்சிட்டு என்னுடைய டின்னர நான் அங்கேயே முடிச்சுட்டேன். ஆனா சூப்பு சொல்லவே கூடங்க. சூப்பு சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சது. பாப்பாவுக்கும் கொஞ்சமா சூப் குடுத்தேன். பாப்பாவும் கொஞ்சம் குடிச்சா. ஆனா அவளுக்கு கொஞ்சம் காரமா இருந்துச்சு போல. அவ அவ்ளோ வந்து குடிக்கல. பட் நான் மட்டும் குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய்.